ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயில் பாறைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா, மயிலெல்லாம் எப்படி பறக்குது. மயில் பாறை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலே பார்த்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. கொஞ்சம் பயம் கலப்புற மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற மயில்பாறை முருகன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா நம்ம ஏலகிரி மலையோட பேக் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஏலகிரி மலை இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு அப்படியே பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னா அந்த மலை வந்து படர்ந்து விரிஞ்சு அப்படியே இருக்கும். ஸோ அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா மயில்பாறை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இதுவும் நம்ம திருப்பத்தூரில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் தான். மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது மயில்பாறை முருகன் கோயிலில். முடிஞ்ச அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கும் போய் பார்த்துட்டு அப்புறம் முருகர் கோயிலையும் பார்த்துட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 10 o'clock ஆகுது. ஆல்மோஸ்ட் கோயில் சாத்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த விசேஷ டைமில் தான் போக முடியும். மற்ற நாளில் வந்து அந்த அளவுக்கு கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நார்மல் டேஸ் தான். ஓகே, நம்ம அப்படியே பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரோடெல்லாம் எப்படி இருக்குது, போகிற வழியெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முருகர், விநாயகர், காளியம்மன் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் உயரமா. இது ஒரு ஐகானிக் பிளேஸ். ஓகே, இங்கேருந்து நம்ம ஒரு டிஃபன் கடை இருக்குது. ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இட்லி வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. நம்ம வாட்டர் ஃபால்ஸும் முடிஞ்சால் பார்க்கலாம், கோயிலும் பார்க்கலாம். அது மேக்ஸிமம் வந்து கோயில் திறந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சண்டே, மேக்ஸிமம் எந்த விசேஷ நாளும் இல்லை. நம்ம குறிச்சிலாப்பட்டு தாண்டி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி நம்ம கட் பண்ணுறது, எந்த வழியாக நம்ம உள்ள மயில்பாறைக்கு போகணும்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மெயின் குறிச்சிலாப்பட்டு தாண்டிட்டு வந்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த ஏரி வந்து இப்போ அதிகமாக மழை பெஞ்சதுனால ஏரி வடிஞ்சு அந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுக்கும். அதை தாண்டி தான் நம்ம போனோம். நான் காட்டுறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம குறிச்சிலாப்பட்டில் வந்து மாடு விட்டதை நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் மழை பெஞ்சு ஃபுல்லாக அந்த சைடு ஏரி நிறைஞ்சு அப்படியே இந்த சைடு ரோடு வெளியே தண்ணி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தண்ணி மழை காலத்தில். பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல்லாக ரோடெல்லாம் தண்ணி அப்படியே கிராஸ் ஆகி போகுது, ரோடை கிராஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு எல்லாமே அப்படியே பசின்னு வயல்வெளிகள் இருக்கும். ரோடெல்லாம் வந்து பக்கா நீட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து எல்லாமே ஆலங்காயம் போகிற வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டு. இது வழியாக அப்படியே போனால் ஆண்டியப்பனூர் டேமும் வரும். நான் உங்களுக்கு வந்து ஆண்டியப்பனூர் டேமு, பாப்பாத்தியம்மன் கோயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்படியே நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற மயில்பாறை முருகனை பார்க்க தான் போகிறோம். இந்த மலை இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஏலகிரி மலை. இது அடிவாரத்தில் தான் வந்து நம்ம மயில்பாறை முருகன் கோயில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்துக்கோங்க. இங்கேருந்து உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனோம் மயில்பாறை முருகன் கோயிலுக்கு. அந்த மலை அடிவாரத்தில் தான் வந்து கோயில் இருக்குது. நம்ம இது வழியாக உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போகிற வழி ஃபுல்லாமே ரோடு வந்து எல்லாம் பசேன்னு அப்படியே பச்சை போத்தின மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குளிர்ச்சியாக. எல்லாம் இப்போ மழை பெஞ்சு எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே இலையெல்லாம் துளிர்த்து இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். போகிற வழி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மாங்காய் தோப்பு, இந்த தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து அது இல்லாமல் இந்த மயில்பாறை முருகன் கோயில்னால் நிறைய மயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தாண்ட. இது வந்து எப்படின்னா இந்த மலை பாறை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நிறைய மயில்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து மயில் பாறைன்ற பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே மயில் பாறைக்கு போனால் நம்ம கண் முன்னே எதுனா மயில் படுதான்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம சாமியை பார்க்க முடியலன்னா கூட அந்த மயிலை பார்த்தாலே ஒரு சாமியை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா அந்த மயில் வாகனம் தானே முருகர். ஸோ அதை வாகனமாச்சு நம்ம கண்ணில் படுதான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரோடு வந்து அப்படியே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பள்ளம் குழி எதாக இருந்தால் ரோடு நல்லா இருக்குது போகிறதுக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த கோயிலான தான் வந்து அந்த மலை மேலே ஏறுறதெல்லாம் கொஞ்சம் ரோடு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் இப்போ மழை பெஞ்சதுனால அங்கங்கே மண் சரிவு ஏற்பட்டுக்குது. அந்த பாதையில், கோயிலுக்கு போகிற பாதையில் பாறையெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த ஊர்க்காரங்க தான் சொன்னாங்க. அங்கே கேட்கும் போது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்கும் போது தான் ஊர்க்காரங்க சொன்னாங்க அங்கே போகிற வழியில் கொஞ்சம்
பாறையெல்லாம் சரிஞ்சிருக்குப்பா, கொஞ்சம் பார்த்து போங்க டூ வீலரில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மழை பெஞ்சதுனால அந்த பாதையில் பாறை விழுந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஒரு 1 or 2 கிலோமீட்டர் தான் நம்ம போனால் கிட்ட போயிடலாம். ஃபுல்லாக அடர்த்தியான தென்னந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தென்னந்தோப்பை கடந்து தான் நம்ம உள்ளே போனோம். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தாண்ட தான் வந்து நான் மயில் பார்த்தேன். 1க்கு 2 மைல் வந்து நம்ம வரணும் அப்படியே அழகாக கிராஷ் பண்ணி சூப்பராக போச்சு. அது வீடியோவில் வந்து சூப்பராக கவர் ஆகிருக்கும். ஸோ அது அப்படியே நான் காட்டுற மாதிரி எனக்கு இந்த 2 பக்கமும் தென்னை மரம், நடுவில் ரோடு. இந்த மாதிரி வந்து சீனிக்கான பிளேஸ் நம்ம திருப்பத்தூரில் தான் ஃப்ரெண்ட்ஸு மேக்ஸிமம் நிறைய இடத்தாண்ட பார்க்க முடியும். மற்ற இடத்தாண்டெல்லாம் வந்து 2 பக்கமும் புளிய மரம் இருக்கும். நம்ம திருப்பத்தூரில் தான் 2 பக்கம் தென்னை மரம். ஏன்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க தோப்புக்காரங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இடம் வாங்கி போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பார்க்க க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரோன் வியூவில் வந்து பார்த்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே அடர்ந்த தென்னந்தோப்பு, பக்கத்தில் மலை அடி வரும். சூப்பராக இருக்கும் ட்ரோன் வியூவில். நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லாதனால நம்மளால் காட்ட முடியல. மேபி ஃப்யூச்சரில் இந்த சைடு வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரோனில் காட்டலாம். எப்படி இல்லை யாருன்னா எடுத்துருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காட்டுறேன். பாருங்க, எல்லாமே நாற்று நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபுல்லாக இப்போ நல்லா மழை விட்டு போனதுனால ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் இப்போ 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த போர்டு மயில்பாறை போர்டு என்ட்ரன்ஸ் வந்த உடனே சும்மா அழகாக மயில் வரவே இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் நிறைய மயில் இருக்குது இந்த வயல்வெளிங்கள்லாம். அதான் அட்டகாசமாக எப்படி வரவேற்பிச்சு பார்த்தீங்களா. அப்படியே 2 மைல் அப்படியே அழகாக சூப்பராக கிராஸ் ஆச்சு பைக்கில் வர சொல்ல. இது நம்ம செட்டிங் பண்ணி எடுத்ததில் தானாக கிடைச்ச மாதிரி என்ன அருமையான ஷூட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அப்படியே கிராஸ் ஆகி போச்சு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டு இது மேலே ஏறிட்டா இப்போ வந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்குது. மேலே ஏறிட்டா நம்ம அந்த கோயில் ஆர்ச் வந்துடுவோம். அங்கே தான் கோயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப்லேயும் கோயிலுக்கு போகலாம், இல்லை நம்ம பைக்லேயும் போகிற மாதிரி இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகிறது. மேலே வந்து கேட் லாக் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஸ்டெப்பில் போனாலுமே வேஸ்ட் தான். அங்கே கேட் லாக் போட்டிருக்காங்க அங்கே மேலே. நம்ம வந்து அங்கே போய்ட்டு ரிட்டர்ன் கீழே வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இப்படி பாதியிலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மண் ரோடு தான். இது வழியாக தான் நம்ம அப்படியே மேலே ஏறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த மண் ரோட்டில் அப்படியே பைக் ஏற்றிட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சீத்தாப்பழம் நிறைய கீழே வந்துருக்குது இந்த மரத்தில் இருந்து. பெரிய பெரிய பழம் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே அப்படியே கடகடன்னு மேலே ஏறி போகலாம். எங்கேயோ பாறையெல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்குன்னாங்க, கொஞ்சம் பார்த்து போக சொன்னாங்க ஊர் மக்கள். சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இடத்துலையும் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கடகடன்னு போகலாம். அப்படியே டைம் ஆகிடுச்சு. அடுத்த பிளேஸுக்கு அப்படியே மேலே ஏறி போனோம். அப்படியே வளைஞ்சி ஏறி போகிற மாதிரி பார்த்திங்கன்னா பாறையெல்லாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பாறையெல்லாம் சரிஞ்சு விழுந்துக்குது மழை பெஞ்சதுக்கு. அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம திருப்பி போகலாம். பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் பாறைலாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க சேஃப்டியாக போக சொல்லி. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். யாருமே இல்லை. சரி நம்ம இங்கே முருகர் கோயில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுவும் கேட் சாத்திட்டு இருக்காங்க, ஆள் இல்லை. ஓகே, கீழே வந்து நரசிம்மர் சுவாமி இருக்கிறாரு. வாங்க நரசிம்மர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பக்கத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. வாங்க ஆஞ்சநேயரை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏலகிரி மலையோட அப்படியே பேக் சைட் பண்ணலாம். அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பேக் சைடு அப்படியே பறந்து விரிஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது தெரியுதுங்களா. ஏலகிரி மலையோட அப்படியே பேக் சைடு ஃபுல்லாக அப்படியே வந்து நீண்டு போன மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே அந்த மலை மேலே அப்படியே ஒரு மேட் போற்றி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக க்ரீன் கலராக, எங்கேயுமே ஒரு கேப் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்களேன். அது என்ன பில்டிங்னு தெரியல. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் நடுவில் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைக்கு நடுவில் எப்படி போவாங்கன்னு தெரில. அது பேக் சைடு மாதிரி இருக்குது. அது என்ன தனியாக செப்பரேட் ரூட் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு. ஃபுல்லாக அடர்ந்த ஃபாரஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிக் ஃபாரஸ்ட்டில்
இங்கே கரடியெல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை கரடியெல்லாம் கூட தாக்கிச்சுன்னுட்டு, அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் ஃபாரஸ்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் யாருமே இல்லை, அதனால் நிறைய விஷப்பாம்புகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையில். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி வாங்க கீழே இருக்குன்னா கோயில் இருக்குது, அப்படியே நம்ம கீழே போய் பார்க்கலாம். சர்வன்னு கீழே போயிட்டிங்கன்னா இங்கே முருகர் கோயில் இருக்குது, நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. இது வந்து ஓம் சக்தி அம்மன் கோயில். இது வந்து நாகாத்தம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. உள்ளே வந்து 5 தலை பாம்பு வந்து கொடை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னாலும் வயசுலேருந்து இருந்தீங்க எப்படின்னா ஒரு 5 தலை நாகம் அப்படியே கோபுரத்து மேலே ஏறி நின்று படம் எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. நான் அதை காட்டுறேன். பார்த்திங்கன்னா உள்ள முருகர் வேல் இருக்குது. வேலை நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிக்கலாம். நான் பார்த்துட்டேன், உங்களுக்காக காட்டுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க முருகரோட வேலை. அப்படியே ஒரு நாகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரத்து மேலே ஏறி படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கண்ணா. இங்கே நிறைய குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏமாந்து விட்டிங்கன்னா கூட பைக் சீட் கவருக்குள்ளெல்லாம் எதுனா இருக்கான்னு குரங்கு பதம் பார்த்துரும். பை வச்சுருந்தீங்கன்னா உஷாராக இருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் உள்ளே இருப்பார், இப்படி தான் இருப்பார். அது பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முனியப்பன் சுவாமி, இவரையும் வணங்கிட்டு நம்ம அடுத்து அப்படியே இங்கே சிவன் இருக்கார். சிவனை வணங்கிட்டு விநாயகரெல்லாம் வணங்கிட்டு போகலாம். சிவன் அப்படியே காட்டுறோம் பார்த்துக்கோங்க. நந்தி இருக்கிறாரு, சிவபெருமன் அப்படியே பார்த்துக்கோங்க. இது பழங்காலத்து மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம விநாயகர் பார்த்திங்கன்னா 9 எலிகள் வந்து ரதத்தை இழுக்கிற மாதிரி இருக்குது விநாயகரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விநாயகரை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பயங்கரமான சத்தம் ஃப்ரெண்ட்ஸு. தன்னுன்ட்டு என்னடா சத்தம்னு பார்த்தா எல்லா குரங்குகளும் அந்த தகர்த்து மேலே ஜங்குன்னு குதிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர சத்தம். எல்லாம் ஜங்குன்னு எல்லாத்தையும் குதிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கேளுங்கள சவுண்டு. ஓகே, நம்ம அடுத்து ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸுக்கு வேலை போகலாம். கடகடன்னுட்டு போனால் தான் ஃபால்ஸை பார்க்க முடியும். போகிற வழியில் பார்த்தா பெரிய பாம்பு புத்து ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தே நாங்கள் அப்படியே பின் வாங்கிட்டோம். யாருமே ஆள் இல்லை அந்த இடத்துல. போய் என்ன பண்ணுறதுன்னா போய் தண்ணி ஓடுறது தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி காட்ட போகிறேங்க. அந்த இடத்துல தான் தண்ணி ஓடுது ஃபுல்லாக. அது இன்னும் கீழே இறங்கணும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாம்பு புத்து ஒன்று இருக்குது. அது இல்லாமல் யாரும் ஆள் நடமாட்டம் வேற இல்லை. அதனால் அந்த பாம்பு புத்தை பார்த்துட்டே நம்ம இங்கேருந்து ஜெகம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. மொபைல்லே அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு தண்ணி போகிறத பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மயில்பாளையம் முருகன் கோயிலோட ஃபுல் வீடியோ.